ஹலோ ஆல், உங்களுக்கு இதே மாதிரி குண்டு குண்டாக பஞ்சு போல் கிறிஸ்பி இட்லி ரெடி பண்ணணுமா? வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க. எந்த கப்பை யூஸ் பண்ணுறீங்களோ அதையே கடைசி அந்த உளுந்துக்கும் அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கப்பில் நான் 1 வீக்குக்கு மாவு சேர்த்து அரைக்கிறதுனால நான் 10 கிளாஸ் நான் ஒரு கப்பு காட்டினேன் இல்லையா, அந்த கப்புக்கு 10 கிளாஸ்க்கு அரிசி எடுத்து ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் அதே கப்பில் உளுந்து 2 கப்பும் வெந்தயம் 1 ஸ்பூனும் போட்டு அதை ஒரு 1 ஹவர் ஊற வச்சா போதும். உளுந்துக்கு ரொம்ப நேரம் ஊறணும்லாம் அவசியம் இல்லை. எந்த ஜில் வாட்டரும் வேண்டாம், ஐஸ் எதுவுமே தேவையில்லை. இது மட்டும் நார்மல் வாட்டரில் நான் ஊற வச்சு எடுத்துக்குவேன். உளுந்து இந்த லெவலுக்கு திக்கான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்துக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா தோசைக்கு நல்லாயிருக்கும், பட் இட்லிக்கு அந்தளவுக்கு இருக்காது. அதனால் கொஞ்சம் கட்டியாகவே கொஞ்சம் தோண்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு வர்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி போடணும். அரிசிக்கு முதல்ல தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி கிரைண்டர் ஸ்டாப் ஆகிடும். அப்படி கிரைண்டர் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா நம்ம கிரைண்டருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுவேன் கிரைண்டருக்கு. ஏன்னா எனக்கு நிறையா தடவை ஸ்டாப் ஆகிருக்குது. அரிசி முதல்ல கொஞ்சம் அரிசி கூட்டிட்டாலும் அது இழுக்காது, கிரைண்டர் இழுத்து ஓடாது. அதனால் நான் தண்ணி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி முதல்ல ஊற்றிட்டு அப்புறம் அரிசி போடுவேன். அரிசிக்கு நீங்கள் தண்ணி பதெல்லாம் பார்க்க தேவையில்லை. வாட்டரியாக இருந்தாலும் நம்ம திக்காக ஆட்டி எடுத்துருக்கோம் இல்லையா உளுந்து, அதனால் அது பிரச்சனை இல்லை. அரிசியும் நல்லா அரையட்டும். நான் அரிசி அரையும் போதே உப்பு போட்டுருவேன். 3 ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டுருவேன். கடைசியாக நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா நம்ம உப்பு கரையிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதனால் நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போதே உப்பு போட்டுட்டோம்னா கொஞ்சம் வேலை ஈஸி நமக்கு. அப்புறம் நம்ம அரைச்சி முடித்தாச்சு. எனக்கு கரெக்டாக உளுந்துக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும், அரிசிக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் என்னுடைய அரைக்கிற டைமு. ஒவ்வொரு கிரைண்டரை பொறுத்து இருக்கும். என்னுடைய கிரைண்டர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே அரைச்சி கொடுத்துருது எனக்கு. ஸோ இது ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 25 மினிட்ஸ் அரைச்சி முடிச்சுட்டு மாவு எடுத்து 2 மாவையும் ஒரே டப்பாலேருந்து சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு உளுந்து தோணுன அதே டப்பாலேயே நம்ம அரிசி மாவையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடியில் வெயிட் அதிகமாக இருக்கிறனால உளுந்து மாவெல்லாம் அடியிலேயே இருக்கும் இந்த மாதிரி. ஸோ நல்லா கையை விட்டு நல்லா அடித்து ரெண்டையும் கலக்கிற லெவலுக்கு பிசைஞ்சு எடுக்கணும். அப்புறம் தான் 8 ஹவர்ஸ் கழித்து எனக்கு எந்த லெவலுக்கு புளிச்சிருக்குன்னு பாருங்கள். அமெரிக்காவில் இந்த லெவலுக்கு புளிச்சதே பெரிய விஷயந்தான். எனக்கு ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து நான் ஓவனில் லைட் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கிறதுனால 8 ஹவர்ஸ் கழித்து எனக்கு இந்த லெவலுக்கு புளிச்சிருந்தது. அப்புறம் எனக்கு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி சுடுறதுலாம் அவ்வளோ விருப்பம் இல்லை. ட்ரெடிஷ்னலாக நான் எப்போவுமே நம்ம பழைய காலத்தில் நம்ம அம்மாக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, துணி போட்டு தானே இட்லி வைப்பாங்க. நான் அதையே தான் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய இட்லி கொப்பரையில் 13 இட்லி கிட்ட ரெடி ஆகும். 4 அப்புறம் மேல் தட்டுக்கு 5 இட்லி அந்த மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுட்டு கரெக்டாக 10 மினிட்ஸில் இட்லி ரெடி ஆகிடும். டைம் பார்த்துட்டு 10 மினிட்ஸில் நான் எடுத்து பார்ப்பேன். குத்தி கூட பார்க்க தேவையில்லை. நான் இப்போ சும்மா தான் உங்களுக்கு எழுந்திரிச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தண்ணி எடுத்துகிட்டு குத்தி பார்க்குறேன். 10 மினிட்ஸ் அப்படிங்கிறது கரெக்டான டைம் மெஷர்மெண்ட்டு. அப்புறம் முடிஞ்ச உடனே இட்லியை வெளியில் எடுத்துருங்க. அதே இட்லி கொப்பரையிலையே உள்ளேயே வச்சு நம்ம மூடி வச்சோன்னா அந்த ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் இட்லி ஹார்டாயிடும். ஸோ 10 மினிட்ஸ் முடித்த உடனே இட்லியை வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதான், சுட சுட பஞ்சு போல் கிறிஸ்பி இட்லி ரெடி. நீங்களும் செஞ்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.